இங்க ஒருத்தன் ஒரு பெரிய இரும்பு வளையத்தை ஹைட்டா தூக்கி பிடிக்கிறான். அப்போ ஸ்பீடா ஒரு சின்ன பிளைட் அவனை நோக்கி வந்துட்டு இருக்குது. உடனே அந்த வளையத்தை அப்படியே தூக்கி அந்த பிளைட்ல இருந்த ஹூக்ல மாட்டி விடுறான். அந்த பிளைட் அப்படியே மேல போக போக ஸ்பீடா அந்த கம்பியையும் இழுத்துக்கிட்டே போகுது. அந்த சத்தத்தை கேட்டு பூமிக்கு அடியில மறைஞ்சி இருந்த பயங்கரமான ஒரு கிரியேச்சர் முழிச்சிருது. அப்போ அவங்க இருந்த அந்த இடமே பயங்கரமா ஷேக் ஆகுது. அப்போ திடீர்னு மண்ணுக்குள்ள மறைஞ்சி இருந்த ஒரு பெரிய அலாஸ்கா புழு மேல எழும்பி வருது. அந்த கம்பி அவங்க நினைச்ச மாதிரியே கரெக்டா பெரிய கிரியேச்சரோட வாயில மாட்டி இருந்ததை பார்த்து எல்லாரும் பதட்டம் அடைய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒருத்தன் பைலட்டுக்கு கமெண்ட் கொடுத்ததும் அந்த பைலட் அப்படியே அந்த கம்பியை ரிலீஸ் பண்ணி விடுறாரு. அப்போ அந்த கம்பியை இழுத்த ஃபோர்ஸ்ல அந்த கிரியேச்சர் டைரக்டா அங்க இருந்த ஒரு எம்டி கண்டெய்னருக்குள்ள போய் விழுந்துருது. உடனே அந்த டீம்ல இருந்த எல்லாரும் பெரிய பெரிய இரும்பு ராடை எடுத்து அந்த கண்டெய்னருக்குள்ள விட்டு அந்த கிரியேச்சரை ஒரு வழியா கஷ்டப்பட்டு லாக் பண்ணி பிடிச்சிடுறாங்க. ஆனா அவங்க அப்படி பண்றதால அந்த கிரியேச்சருக்கு இப்போ பயங்கரமா இன்ஜுரி ஆகிருது. அந்த கிரியேச்சர் கோபத்திலையும் வழியிலையும் கத்துற சத்தத்தை கேட்கறாங்க. உடனே அவங்க எல்லாரும் ரோப்பை பிடிச்சு இழுத்துக்கிட்டு அப்படியே பின்னாடி போறாங்க. அப்போ அந்த கண்டெய்னரோட டோர் ஓபன் ஆகுது. உடனே அந்த கிரியேச்சர் அதோட வாயில இருந்து ஒரு லிக்விட அவங்க மேல பீச்சி அடிக்குது. அதுல அவங்க எல்லாரும் நனைஞ்சு போய் அப்படியே பதட்டத்துல உறைஞ்சி போயிடுறாங்க. அப்போ அதோட டென்டகிள்ஸ் அவங்கள நோக்கி எல்லா பக்கமும் ஆக்ரோஷமா போய் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அப்போ சடனா அதுல ஒருத்தன் மட்டும் கையில பெரிய கத்தியோட அதை அட்டாக் பண்ண வர்றான். ஆனா அந்த கிரியேச்சர் அதோட ஸ்பீடான டென்டகிள்ஸால அவனை தடுமாற வைக்குது. எவ்வளவு போராடி பார்த்தாலும் அது அவனை பின்னுக்கு தான் தள்ளுது. சடனா ஒரு டென்டகிள் அவனோட கத்தியை அப்படியே ஸ்ட்ராங்கா பிடிச்சு அவன் கிட்ட இருந்து அதை பிடுங்கி தூரமா வீசிருது. ஆனா அதிர்ஷ்டவசமா அவனோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. இதுக்கு மேல முடியாதுன்னு அவனும் பயந்து பின்னாடி போயிடுறான். அடுத்தது அந்த ஆடியோட இருந்த இன்னொருத்தன் ஒரு பெரிய வாளை எடுத்துட்டு அந்த கிரியேச்சர் கூட ஃபைட் பண்ண வர்றான். ஆனா அந்த கிரியேச்சர் அவனை கிண்டல் பண்ற மாதிரி அதோட டென்டகிள்ஸால அவனை நெருங்க விடாம பண்ணுது. அந்த சான்ஸை யூஸ் பண்ணி திடீர்னு அவன் ஒரே வெட்ல அந்த கிரியேச்சரோட ஒரு டென்டகிளை கட் பண்ணிடுறான். உடனே அங்க இருந்தவங்க எல்லாரும் சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறாங்க. சடனா பின்னாடி இருந்த யாரோ ஒருத்தர் அந்த கிரியேச்சரோட டென்டகிளை 2 டைமா ஷூட் பண்றாங்க. உடனே அந்த கிரியேச்சர் அதோட டென்டகிள்ஸை வாய்க்குள்ளேயே திரும்பவும் இழுத்துக்குது. எல்லாரும் யார் ஷூட் பண்ணாங்கன்னு ஷாக் ஆகி திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா அந்த கிரியேச்சரால அஃபெக்ட் ஆன பின்னாடி இருந்த ஒரு வயசானவர் தான் அதை ஸ்னைப்பரால ஷூட் பண்ணியிருப்பாரு.